நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பினுடைய துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை பேச போகிறோம். அதாவது நேற்று பேசிய அதே தொடர்ச்சி தான். வாக்குறுதிகளை வாக்குகளுக்காக அள்ளி கொடுத்த திமுக அரசு, நம்ப வைத்து ஏமாற்றிய விளம்பர அரசு. மூலை முடுக்கெல்லாம் போராட்டம், அடக்குமுறை செய்கிற தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை, ஒப்பந்த முறை, கான்ட்ராக்ட் மெடிக்கல், அதாவது டாக்டர்ஸ், செவிலியர்களுடைய பணி நிரந்தரம் எப்போது என்ற கேள்வியும், லட்சக்கணக்கான காலியிடங்களுக்கான அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுமா, ஊதிய முரண்பாடு, சமவேலைக்கு சம ஊதியம். தோழர்களை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசு மொத்தமாக ஊழியர்களின் சார்பில் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்த ஜாக்டோ ஜியோவினுடைய போராட்டம், அதே மாதிரி மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்களின் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், அது மட்டுமல்லாமல் மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, சத்துணவு மற்றும் டாஸ்மாக் வரைக்கும், ரேஷன் கடை வரைக்கும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் இன்றைய அரசு திமுக 2021 அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகளை நிரப்பவில்லை. 3.5 லட்சத்திற்கு மேலே 4 லட்சம் வரை காலி பணியிடங்கள் நிறைய இருக்கிறது ஒவ்வொரு துறையிலும். ஆனால் ஆள் பற்றாக்குறை. போக்குவரத்து துறை மிகப்பெரிய அவலத்தில் இருக்கிறது. மின்சாரத்துறையில் மின் கம்பங்களில் ஏறி வேலை பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லை. உயிருக்கு ஆபத்தான சூழல். இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி அல்ல. இதெல்லாம் இன்றும் தொடர்ந்து பேச வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் ஜெயா தொலைக்காட்சிக்கும் அதன் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மக்களின் நலன் காக்கும் நிகழ்ச்சியாக இன்று தொடர்கிறோம். இவ்விடத்தில் பேசுவதற்கு மருத்துவர் டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் எங்களோடு இணைகிறார். வணக்கம். எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே தோழர் தூய்மை பணியாளரின் சார்பாக லட்சுமி சீனிவாசன் அவர்கள், அம்மா அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் ஆசிரியர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு பாபு ஐயா அவர்களும் இணைகிறார். உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். லட்சுமி சீனிவாசன் வணக்கம். அம்மா நீங்கள் வணக்கம். நீங்கள் இப்பொழுது களத்தில் இருக்கிறீர்கள். 152 53வது நாட்களாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். உண்ணா நோன்பு இருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்போது நீங்கள் எந்த பகுதியிலிருந்து பேசுகிறீர்கள்? என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள்? அரசிடத்திலிருந்து ஏதாவது சமீட்சைகள் வந்ததா? விரிவாக சொல்லுங்கள் லட்சுமி சீனிவாசன். வணக்கம் தோழரே, என் பேர் லக்ஷ்மி. ஜோன் 5லேருந்து பேசுகிறோம். நாங்கள் ஒரு தூய்மை பணியாளர். நாங்கள் ஒரு 12 வருஷமாக அந்த தூய்மை பணியில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் ஒரு தனித்தாய் தான். அதாவது கணவனால் கைவிடப்பட்டவன் நான். அதனால் நான் தனித்தாய், 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் இந்த வேலை பார்த்து தான் அந்த பசங்களை இது வரைக்கும் நாங்கள் காலேஜ் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் இந்த தூய்மை பணியை நாங்கள் இஷ்டமாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதாவது எங்கள் வேலை, அதனால் நாங்கள் இஷ்டமாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 155 நாள் நாங்கள் 154 நாள் நாங்கள் ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். ஏன்னா ஆகஸ்ட் 1லேருந்து எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி மாநகராட்சி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் மாநகராட்சியில் 13 நாள் நாங்கள் எங்கள் வேலையை கேட்டு நாங்கள் போராடினோம். அதுக்கும் அவங்க பதில் சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுக்குற போராட்டத்தில் இறங்கணும். அந்த மனு கொடுக்குற போராட்டத்தில் கூட எங்கள் எல்லா இடத்துலையும் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அப்போ கூட நாங்கள் சோர்வு அடையலை. இது வரைக்கும் எங்கள் போராட்டம் நேற்று நைட்டு வரைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் உண்ணா நிலையிலேருந்து உங்ககிட்ட 50 அலுவலகத்திலேருந்து எங்கள் தோழர் கூடத்துலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது நாங்கள் 3வது கட்டம். 2 பெண்கள் இன்றைக்கி இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருந்த ஃபஸ்ட்டு நவம்பர் 17ஆம் தேதி ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தப்போ 4 தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க. 4 தூய்மை பணியாளர்களும் 15 நாள் இருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 தூய்மை பணியாளர்கள் வந்தோம். வந்ததில் அவங்களும் இன்றைக்கி 2 பேர் 7வது நாள் ஒருத்தவங்க, 11வது நாள் ஒருத்தவங்க போயிட்டாங்க. 25 நாளாக கல்பனா வேளாங்கண்ணின்னு சொல்லிட்டு அந்த தூய்மை
பணியாளர் 25 நாளாக உண்ணாநிலை போராட்டத்துலேருந்து லாஸ்ட்டில் அவங்களும் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி காலையிலேருந்து நாங்கள் தூய்மை பணியாளர்கள் நாங்கள் போராட்ட களத்தில் உண்ணாநிலை போராட்ட களத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இறங்கி இருக்கிறதுல நாங்கள் 2 பேர் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. நாகலட்சுமி ரீட்டான்னு போயிருக்காங்க. ஆனால் களத்தில் நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். லக்ஷ்மி பெரிய நாயகியம்மன் நாங்கள் 2 பேரும் களத்தில் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். இன்றைக்கியோட 7வது நாள். நாங்கள் 3வது கட்டம் உண்ணாநிலை 45வது நாள் உண்ணாநிலை போராட்டத்தில் நாங்கள் 7வது நாள் நாங்கள் 3வது கட்டம் போராட்டத்தில் நாங்கள் 2 பெண்கள் 7வது நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நேற்று நைட்டு நாங்கள் போராட்டத்தில் நாங்கள் தோழர்களை நேற்று காலையிலேருந்து போயிட்டு பெரியார் சிலைக்கிட்ட பெரியாருக்கும் கலைஞருக்கும் ஃபோட்டோ வச்சுட்டு நீதி கேட்கறதுக்காக மெரினா பீச்சுக்கு போயிருக்காங்க. போயிட்டு நீதி கேட்டிருக்காங்க. நீதி கேட்டதில் அதில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க நைட்டு 9 மணிக்கு. அதுக்கப்புறம் ரிப்பன் மாளிகையில் எங்கே நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோமோ அங்கே போயிட்டு நீதிக்காக போயிருக்காங்க. போன உடனே நைட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் இப்போ அடைச்சி வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கான கேள்வி என்னென்னா, எங்கள் வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. எங்கள் வேலை எங்களுக்கு வேணும். நாங்கள் செஞ்ச வேலை அதே 23,000 ரூபாய் சம்பளத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதை நாங்கள் பார்த்துப்போம். நான் எல்லாருக்குமே தீபாவளி இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு கருப்பு தீபாவளி தான். கிறிஸ்மஸ் எங்களுக்கு கருப்பு கிறிஸ்மஸ் தான். ஆனால் வரப்போகிற புத்தாண்டு எங்களுக்கு நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஐயா தான் எங்களுக்கு வழிகாட்டணும். புத்தாண்டாகவே இருக்கணுமா, இல்லைனா தீபாவளி மாதிரி இந்த புத்தாண்டை கொண்டு போகணுமா சொல்லி முதல்வரில் தலையிட்டு எங்களுக்கான நியாயத்தை கொடுக்கணும். முதல்வர் தலையிடணும் நாங்கள் விரும்புகிறோம். தலையிட்டு எங்கள் சங்கத்து சார்பாக நான் எல்டிசி சார்பாக எங்கள் மாநில தலைவர் பாரதி தோழரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் எங்களுக்கு விருப்பம். ஏன்னு கேட்டோன்னா டீச்சரு அவங்களோட யூனியனை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க, நல்ல விஷயந்தான். நர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். அதுவும் நாங்கள் இதுவாக சொல்லலை, நான் வரவேற்கிறோம் அதெல்லாம். அப்போ ஏன் எங்களோட யூனியனை இது வரைக்கும் அவங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலை? 5 மாதமாக நாங்கள் போராட்டிகிட்டு இருக்கோம். மாதம் பிறந்த 6வது மாதம் வாடகை இருக்குது, பசங்களோட ஃபீஸ் இருக்குது. நான் சாப்பாடுக்கு ஃபஸ்ட்டு வழியில் தோழரே, இது வரைக்கும் எங்கள் சங்கம் கொடுத்ததை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நான் 5 மாதம் 6 மாதம் வாடகை கொடுக்க முடியாமல் ஒரு 3 தொழிலாளர்கள் இறந்த விஷயம் கேட்டிங்கன்னா, ஆண் தொழிலாளர்கள் இறந்த விஷயம் கேட்டிங்கன்னா ரொம்ப மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அவங்க ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு காசு இல்லாமல் அவர் வீட்லேயே நைட்டு நெஞ்சு வலின்னு சொல்லியிருக்காங்க, வீட்லேயே இறந்துருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு இருக்கிற வியாதிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட பைசா வேணும் இல்லையா? அந்த இது கூட அவங்க உடம்பு நிலையை பார்க்க முடியாமல் அவரும் இறந்துருக்கிறாரு. ரவிக்குமார்னு ஒரு தோழர் என்ன பண்ணுறாரு, வீட்டு வாடகை கட்ட முடியல, வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சுருக்கிறாருன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். வாழ்கிறதுக்கு சாகிறதுக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு வரலை. இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா, எங்களுக்கு முதல்வர் தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும். சரி லட்சுமி, நீங்கள் ரொம்ப தெளிவாக முதல் கட்ட கருத்தை சொல்லியிருக்கீங்க. நம்ம 2வது உங்கள்கிட்ட வர்றோம். டாக்டர் பெருமாள் பிள்ளை, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சுகாதாரத்துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதற்கான பங்களிப்பை தரக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை நம்ம அரசு எப்படி நடத்துதுங்கிறத இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சில வருடங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா உச்சத்தில் இருந்தப்போ ஊரே அடங்கி போயிருந்துச்சு. அந்த நேரத்தில் அரசு அலுவலகங்கள் இயங்கவில்லை, பேருந்துகள் ஓடவில்லை, பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன, சாலைகள் வெறிச்சோடி கிடந்தது. அந்த நேரத்தில் பரபரப்பாக இயங்கியது அரசு மருத்துவமனைகள். தனியார் மருத்துவமனைகள் பெரும்பாலும் மூடப்பட்டன. அப்பொழுது மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருந்தது அரசு மருத்துவமனைகளும் அங்கு பணி செய்த மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தான். அவங்கள நீங்கள் எப்படி கௌரவமாக வச்சுருக்கிறீங்க? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? கடவுளாக மருத்துவர்களும் தேவதைகளாக செவிலியர்களும் இருக்கிறதாக சொன்னீங்க. ஆனால் கடந்த வாரம் ஒரு வாரம் முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காந்திய வழியில் போராட்டம் நடத்தினவங்களை தரதராக இழுத்துட்டு போயிட்டு கிளாம்பாக்கத்தில் விடுறீங்க. கிளாம்பாக்கத்திலிருந்து அடுத்தது ஊரப்பாக்கம், அடுத்தது எங்கெங்கேயோ ஊரில் எல்லாம் எந்தெந்த ஊருன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ விடுறீங்க. ஒரு வாரம் அவங்கள அலக்கழிச்சிங்க. இதை உண்மையிலே அரசு இதை கொஞ்சமாவது மனசாட்சியோடு புரிஞ்சு பார்த்துச்சுன்னா நிச்சயமாக இது மிகப்பெரிய வரலாற்று பிழை அப்படின்னு அரசு உணரும். அதாவது அதை போலத்தான்
மருத்துவர்கள் 2019 எங்களுடைய கோரிக்கைகளுக்காக அன்னைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து ஆதரவு அளித்தவர் நம்முடைய இந்நாள் முதல்வர், அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து, எதுக்கு மருத்துவர்கள் தங்களை வருத்திக்கிறீங்க, கழக ஆட்சியில் போடப்பட்ட அரசாணை 354 தானே கேட்குறீங்க, அடுத்தது அமையும் திமுக ஆட்சியில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களை வருத்திக்க வேண்டாம் சார். உங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து இந்த ஃபோட்டோவில் இப்போ ஐயா ஜூம் பண்ண முடிஞ்சால் காட்டுங்க. திரு பெருமாள் பிள்ளை அவர்கள் இதை காட்டுகிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலினும் பொன்முடியும் அதை போன்று பக்கத்தில் சேகர் பாபுவும் அமர்ந்து அவர்களிடத்திலே பரிதாபமாக பேசி கொண்டிருக்கிறார்கள், கவலைப்படார்கள். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இதில் திரு ஸ்டாலின், இதில் பொன்முடி, இதில் ஒரு சேகர், அப்படி தானே? இவரெல்லாம் 3 பேரும் இருக்கிறார். சேகர் பாபு இதைத்தான் பெருமாள் பிள்ளை காட்டுகிறார், ஆதாரத்தோடு காட்டுகிறார். இவ்வளவு பெரிய நெருக்கடிகளில் இன்றைக்கு தவித்து விடப்பட்டதாக மருத்துவர் பேசி கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள் சார். சார், அதாவது உங்களுக்கு தெரியும் எப்பவுமே வந்து அரசு தரப்பிலிருந்து எங்ககிட்ட பொதுவாக போராடுறவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க, போராட்டத்தை நிறுத்திக்கிங்க, வாபஸ் வாங்குங்க. ஆனால் ஆச்சரியம் என்ன, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, பக்கத்தில் உட்காந்துட்டு வருத்திக்காதீங்க, போராட்டத்தை நிறுத்திக்கிங்க, இதோட அடுத்து அமையக்கூடிய திமுக ஆட்சியில் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் 100% நம்பினோம் அவருடைய வார்த்தைகளை. அதனால் ஆட்சி மாற்றம் வரணும்னு ஒட்டுமொத்த மருத்துவர்களும் தவம் இருந்தோம். ஆட்சி மாற்றமும் வந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனையாக உள்ளது. அதாவது சுகாதாரத்துறையில் தமிழகம் முன்னணி மாநிலம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே தவிர எங்களுடைய கோரிக்கைகளை, வேதனைகளை, வலிகளை புரிந்து கொள்ளவில்லை. சார், உங்களுக்கு தெரியும் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் ஊதிய கோரிக்கைக்காக மருத்துவர் ஒருவர் உயிரையே கொடுத்துள்ளார். அப்படி இருந்தும் இன்னும் கருணை காட்ட மறுக்கிறது. கோரிக்கையை 6 வாரத்தில் நிறைவேற்றணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் அரசுக்கு உத்தரவிட்ட பிறகும் இன்னமும் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அரசாணை 354 அமல்படுத்தணும்னு தமிழக சட்டசபையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசை வலியுறுத்தினார்கள். அப்படி இருந்தும் கலைஞரின் அரசாணை இன்றைக்கு வரைக்கும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவர்களுக்கு எய்ம்ஸுக்கு இணையான ஊதியம் தரப்படணும்னு என்எம்சி தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்திய பிறகும் தமிழக அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. இதனால் எதற்கும் செவிமடுக்காத அரசை நாங்கள் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தர்ணா போராட்டம், அடையாள உண்ணாவிரதம், கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம், வள்ளுவர் கோட்டத்தில் மருத்துவர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரதம், கலைஞரின் நினைவிடத்தில் கோரிக்கை மனு சமர்ப்பித்தல். ஏன்னா அதிமுக ஆட்சியிலும் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை, திமுக ஆட்சியிலும் நிறைவேற்றப்படவில்லை. கலைஞர் அவர்களே நீங்களே உயிரோடு வந்து உங்களுடைய அரசாணையை அமல்படுத்துங்கிறத வந்து நாங்கள் உணர்வுபூர்வமாக தெரிவிப்பதற்காக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக நடத்தினோம். அன்னைக்கும் கைது செய்தார்களே தவிர கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் வேறு வழியின்றி கடந்த ஜூன் மாதம் சேலம் மேட்டூரிலிருந்து சென்னை கலைஞர் நினைவிடம் நோக்கி பாத யாத்திரை, காலில் கொப்பளத்துடன் பாத யாத்திரை வந்த மருத்துவர்கள், அதாவது கலைஞருடைய அரசாணைக்காக பாத யாத்திரை வந்தவர்களை நம்முடைய முதல்வர் உண்மையிலே வரவேற்றிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக எங்களை கைது செய்தார்கள். அதோடு பனிஷ்மெண்ட், துறை ரீதியான நடவடிக்கைகள், 17B சார்ஜஸ், பணியிட மாற்றம் போன்றவற்றை செய்துள்ளார்கள். எங்களுக்கு புரியல, கலைஞர் வழியில் நடக்கும் ஆட்சின்னு சொல்றீங்க, ஆனால் கலைஞரின் அரசாணைக்கு இங்கு தடை போடுவது எந்த வகையில் நியாயம்? 354 அரசாணை 354 அமல்படுத்த மறுப்பது ஏன்? இதற்கு மேலே நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? எந்த வகையில், அதாவது பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி, கர்நாடகா, மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு பல்வேறு விஷயங்களில், பஸ் கட்டணம் உட்பட பல்வேறு விஷயங்களில் இவர்கள் பேசுவார்கள். ஆனால் இன்று அரசு மருத்துவர்களுக்கு தரப்படும் ஊதியமோ மற்ற மாநிலங்களில் MBBS மருத்துவர்களுக்கு தரப்படும் ஊதியத்தை விட 40,000 ரூபாய் குறைவாக இங்குள்ள MBBS ஸ்பெஷலிஸ்ட், சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருக்குமே குறைவாக தரப்படுகிறது. மாதம் 40,000 ரூபாய் கிட்டத்தட்ட கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக வாங்கி வருவதால் எங்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது. பெரிய அநீதி. அதாவது மருத்துவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லித்தான்
ஏன்னா உயிர்காக்கும் பணியில் மருத்துவர்கள் மன நிம்மதியுடன் பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அரசாணை 354 2009 அன்று முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்டார்கள். ஆனால் அந்த அரசாணைக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கும் அந்த அரசாணைக்கு உயிர் கொடுக்க மறுப்பது உண்மையில் மிகுந்த வேதனையாக உள்ளது. திரு பாபு, ஆசிரியர் பேரவையினுடைய சார்பிலே வணக்கம். இப்போ நாம் அன்று பேசின பிறகு இன்றைக்கு பாபு சார் அன்னைக்கு பேசின பிறகு இன்றைக்கு உங்களுடைய அமைப்பாளர்கள் மறுபடியும் தொடர்ந்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் உமா மகேஸ்வரி எங்களோடு பேசினார் ஆசிரியர், எங்களை அழைத்து பேச போவதாக அவர் கூறினார். இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறீர்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க திரு பாபு. கூட்டுறவு அமைப்பானது கிட்டத்தட்ட அரசு அங்கீகாரம் பெற்ற சங்கங்கள் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கிறது. அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற சங்கங்கள் அனைத்துமே கடந்த 29ஆம் தேதி மாலை நேரத்திலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே கிட்டத்தட்ட மாநிலம் முழுவதும் திரளான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். அந்த கோரிக்கையின் மூலமாக அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. இன்று வரை முதல்வர் அறிவிப்பு வரும் என்று மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் ஒரு இனிப்பான செய்தியை சொன்னார்கள். ஆனால் இன்று வரை எந்த ஒரு செய்தியும் வராத காரணத்தினால் தொடர்ந்து 6ஆம் தேதி வருகிற 6ஆம் தேதி என்று கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளோம். திட்டமிட்டபடி 6ஆம் தேதி முதல்வர் அவர்கள் ஒரு நல்ல செய்தி சொன்னால் தவிர மற்றபடி நம்மளுடைய போராட்டம் திட்டமிட்டபடி தொடரும் என்று எங்களுடைய மாநில அமைப்பு கூறியுள்ளது. தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் ஆசிரியருடைய பழைய ஓய்வூதிய திட்டம் கிட்டத்தட்ட 2004-2006 தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்ட 50,000 ஆசிரியர்களுக்கு அவருடைய தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக மாற்ற வேண்டும். 2003 சிறப்பாசிரியர்கள் அவருடைய ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள். தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய ஊதியம் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் போராடக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகள். அதாவது தேர்தல் அறிக்கையிலே திமுக அரசு அறிவித்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோரிக்கைகள் மூலக போராட்டம் நடைபெற்றது. சரி சார். பாபு சார், இப்போ 6ஆம் தேதி நீங்கள் தொடரக்கூடிய போராட்டம் என்று ஒன்று அறிவித்திருக்கிறார்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த போராட்டம் என்பது 6ஆம் தேதி போராட்டம் என்பது எந்த ஒரு கோரிக்கையும் இதுவரை நம்முடைய திமுக அரசு செவி சாய்க்கவில்லை. கிட்டத்தட்ட ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய தகுதி தேர்வில் விலக்கு, கிட்டத்தட்ட டெட்டு தேர்வு விலக்கு என்பது நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்னர் அதற்கு ஏற்றால் போல நம்மளுடைய அரசு சீராய்வு மனு போட்டிருக்கிறது. அதற்கு காரணமாகவே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக தொடக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு பதவி உயர்வும் அளிக்கப்படவில்லை. அது மாதிரி ஊக்க ஊதிய உயர்வுக்காக 2 ஊக்க ஊதிய உயர்வு 2020க்கு முன்பு படித்து முடித்தவர்களுக்கு 2 ஊக்க ஊதிய உயர்வு அளிப்பார்கள் என்று அதையும் அளிக்க பல்வேறு ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல சலுகைகள் இந்த அரசு திமுக அரசு கொடுக்காமல் மறுத்து வருகிறது. இந்த அரசு நம்மளுடைய பல கட்ட போராட்டங்கள் குழுக்கள் அமைத்து அந்த குழுக்கள் பல முறை அழைத்து பேசி சங்க நிர்வாகிகள் ஏமாற்றம் அளித்து வருகிறது. இது உண்மையுமே ஆசிரியர்கள் அரசுகள் மத்தியில மிகுந்த ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய காலத்திலாவது இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரம் வருகிறது. இந்த நேரத்திலாவது திமுக அரசே நம்பி வாக்களித்த ஆசிரியர்கள் அரசுகளுக்கு இந்த அரசு மிகவும் கை கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு, அதாவது அதிமுக அரசு செயல்பட மறுத்த அந்த நிகழ்வை திமுக அரசு வந்தவுடன் ஆசிரியர்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்று நம்பி வாக்களித்தார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பட்சத்திலே இந்த திமுக அரசு மீண்டும் திமுக அரசு வர வேண்டும் என்றால் அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேறு ஒரு திட்டத்தை கையில் எடுப்பார்கள் என்ற
வீர முழக்கத்துடன் இந்த போராட்டத்தை நாங்கள் எல்லாருமே கையில் எடுத்துள்ளோம். ஏன்னால் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஆசிரியர் அறத்தூரிற்கு நம்பிக்கையுடன் ஒரு பாத்திரமாக இருந்தார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை அனைத்தையுமே ஒரு பொய்யான வாக்குறுதி ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆசிரியர்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டனர். தொடர்ந்து இந்த ஆட்சியில் நல்ல ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமா, அதை மதித்து தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்தியுள்ளோம். சரி, திரு பாக்கி மூத்த பத்திரிகையாளராக நான் எதுக்கு இவ்வளோ நேரம்னா, டாக்டர் பேசிட்டாங்க, சகோதரி தோழர் லட்சுமி அவங்களும் பேசினாங்க, இப்போ நம்முடைய பாபு சாரும் பேசிட்டாங்க. இதில் நான் சொன்ன துறைகள் கிட்டத்தட்ட 8-9 துறைகள். இது அல்லாமலும் பல துறைகள் இருக்குது. கூட்டுறவுத்துறை இருக்குது, நிறைய இருக்குது. அப்போது அவங்க எல்லாரும் கேட்குற, இப்போ டாக்டர் பெருமாள் பிள்ளை படுத்திருந்த ஐ ஷல் பி வித், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் வரும் இல்லையா, தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன், இமானுவேல் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், டோன்ட் ஃபியர், நான் பயப்படாத, காட் பி வித் யூ, கடவுள் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போது பெருமாள் பிள்ளை படுத்திருக்கிறார், ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கிறார், பொன்முடி நின்று கொண்டிருக்கிறார், சேகர் பாபு அவருடைய பாடிகார்டு மாதிரி அவரும் நிற்கிறார். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதானே சார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பணம் இல்லையா, இதை ஏன் முதல்ல இல்லையா, மனம் இல்லையா சொல்லுங்கள். நல்ல கேள்வி, அவரை கேட்டார், நெறியாளராக மாறிட்டார். இந்த ஆட்சியில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாளிலிருந்து போராட்டம் போராட்டம் போராட்டம், கள்ளக்குடி போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், சமூக நீதிக்கான போராட்டம், மாநில உரிமைகளுக்கான போராட்டம், அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தி பாதுகாப்பு தரப்படுகிறது என்பதை எதிர்த்து கலைஞர் கருணாநிதி 86 நடத்திய போராட்டம், இப்படி எமர்ஜென்சியை எதிர்த்து போராட்டம், ஏகப்பட்ட வாழ்க்கையில் போராட்டங்களை மட்டுமே சந்தித்து வளர்ந்து ஆட்சியில் பிடித்து ஆளுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சிக்கு நான் ஏன் இதை அரசியல் பார்வையாக பார்க்கல, ஒரு இயக்கத்துக்கு போராட்டத்தின் வலி தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இத்தனை போராட்டங்களை சந்தித்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு பிரிவினர் இரு பிரிவினர் அல்ல, கொரோனா காலத்தில் உயிரை துச்சமாக மதித்த தூய்மை பணியாளர், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ பணியாளர், இவங்கள்லாம் ஒரு பக்கம், பல பேர் உயிரிழந்தார்கள், அது வேறு, அது ஒரு பக்கம். தூய்மை பணியாளர்கள் பற்றி இன்னொரு வேதனைக்குரிய சில சம்பவங்களை நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். அதற்கு பிறகு இவர்கள் 2-3 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு பெண்கள் மாநாடு, வெல்லும் பெண்கள் மாநாட்டில் அதை தொடர்பாக அவர் சொல்கிறாரு, வெற்றி நடைபோடும் போராட்ட வரலாற்றையும் வருங்காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளும் நினைவு கூறத்தான் இந்த வெல்லும் பெண்கள் அப்படிங்கிற மாநாடு தொடர்பாக செய்தி அறிவிக்கிறார். போராட்ட வரலாறு வெற்றி பெறும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் இத்தனை பேர் நீங்கள் சொன்ன இங்கே கேள்விக்கு நான் வர்றேன். இப்போது அறநிலை நீங்கள் சொன்ன இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம், தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், மருத்துவர்கள் செவிலியர்களுடைய போராட்டம். செவிலியர் போராட்டத்தில் 1000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, 7000 பேர் களத்தில் இருக்காங்க. பாக்கி சார், அதில் தலைப்பு நான் நீங்கள் சொன்ன உடனே நம்ம பேசுகிறோம், வெல்லும் தமிழ் பெண்கள். நல்லா பேருங்க, இங்கே ஐரோப்பாவில் உள்ள பெண்களை வந்து போராடுவாங்க, தமிழ் பெண்கள் அல்ல, அவங்க திமுக தலைப்பு வெல்லும் தமிழ் பெண்கள். செவிலியர்கள் தமிழ் பெண்களா இல்லது ஆப்பிரிக்காவில் உள்ள பெண்களா? இன்றைக்கு குண்டுகட்டாக தூக்கி கொண்டு போடுகிறீர்களே ஆசிரியர்கள், இன்றைக்கு தூய்மை பணியாளர் தோழர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிறாங்களே பிள்ளைகளோடு விதவையா, இவர்கள் தமிழ் பெண்களா ஐரோப்பா மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்களா? அதே மாதிரி மருத்துவர்கள் சமவேளைக்கு சம ஊதியம், ஆசிரியர் பெருமக்கள் நேற்று தோழர் வந்து பேசுறாங்க பெண்கள். அப்ப என்ன, அப்ப எதை வைத்து நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள்னு கேட்குறீங்க? அப்படின்னா நீங்க போராட்டத்தை, அதாவது நீங்கள் நடத்திய போராட்டத்தில் ஒரு கட்சியை கட்டமைத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்களே, நீங்கள் மற்றவர்கள் நடத்திய போராட்டத்தை அவமதிக்கிறீர்களா? கேள்வி இது ஒரே ஒரு வயிற்றுப்பாடு. டாக்டரும் சொன்னார், நீங்களும் சொன்னீங்க, வேற ஒன்றும் இல்லை சார். தேர்தல் 2021 தேர்தலில் என்ன சொன்னாங்களோ அதை செய்யுங்க. டாக்டர் ஐயா ஒரு படத்தை காமிச்சாரு,
அப்ப நீ என்ன சொன்னீங்க அதை செய் போறோம். அது போதும். எக்ஸ்ட்ராவா நீங்க எக்ஸ்ட்ரா தேவையில்லை. எதுவும் செய்ய வேண்டியதில்லை, புதுசா அதீதமா எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்க என்ன சொன்னீங்களோ நீங்க சொன்னாங்களா குறுக்கிட்டேன். 1000 பேருக்கு பணி, 7000 பேர் கேட்டிருக்காங்க. அதை சொல்லுங்க. நான் உங்களை குறுக்கிட்டனால அதை நீங்க கன்டினியூ பண்ணல. இன்னும் முகமது பின் துக்ளக் நாடகத்துல அப்போது மறைந்த பத்திரிகையாளர் சோ ஒரு வசனம் சொல்வார். அவர் வந்து முகமது பின் துக்ளக் பிரதமராக இருப்பார். பத்தூதா என்பவர் கேட்பார், ப்ராமிசஸ் ஆர் டு பி கெப்ட். இது ஆங்கிலத்தில் சொல்லும்போது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற பொருள் வரும். அதுக்கு துக்ளக் சொல்வார், அதாவது பிரதமர் தானே, ஆட்சி தலைவர் தானே, வாக்குறுதிகளை நிறைவேற்றப் போவதில்லை இல்லையா, அதை ஏமாத்த அவரோட ஸ்டைல சொல்வார், ப்ராமிசஸ் ஆர் டு பி கெப்ட் ஆஸ் ப்ராமிசஸ். வாக்குறுதிகள் வைக்கப்படும், அப்படியே இருக்கும், வாக்குறுதிகள் வைக்கப்படும், வாக்குறுதிகள். அப்போ நீங்க இந்த அரசாங்கம் ப்ராமிசஸ் ஆர் கெப்ட் ஆஸ் ப்ராமிசஸ். அதேதான். அதாவது இன்னும் இப்போது குழு போட்டிருக்காங்க, அடுத்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளை அதை தேர்தல் அறிக்கையை தயாரிப்பது. ஒருவேளை ஏற்கனவே சொன்னதை மீண்டும் the promises will be kept as promises என்கிற ஒரு நிலையா? வாக்குறுதிகளாகவே நீடிக்குமா? செயல் வடிவம் பெறுவது எப்போது? இது இவர் அதாவது இதை களத்தில் போராடணும் யாருமே புதுசாக எதுவும் கேட்கல சார். நான் நம்பினே செய்யலேங்கிறதா. நீங்க வந்து உட்கார்ந்திருக்கா டாக்டர் பக்கத்துல, அதே டாக்டர் 4 வருஷம் ஸ்டாலின். அந்த படத்தை எடுங்க பெருமாள். இப்ப இங்க பாருங்க தோழர்களே, இதுல ஸ்டாலின் பக்கத்துல கருப்பு சட்டை போட்டு படுத்திருக்காரு. இவர் தான் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவர் பெருமாள் பிள்ளை. 2 அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு அமைச்சர் பொன்முடி, மற்றவர் சேகர் பாபு. பக்கத்துல படுத்திருக்கிற பெருமாள் பிள்ளையை தான் ஜெயா தொலைக்காட்சி இன்றைக்கு அழைத்து, இதே பாருங்க பக்கத்துல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கவலைப்படாதே. எப்படி? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன்னா பைபிள் வரும்ல, கவலைப்படாத, நத்திங் worry about it, I be with you. எனக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த போராட்ட களத்தில் இருக்கிற டாக்டர் போன்றவர்களை ஒரே ஒரு வேதனையை தெரிவிச்சுக்கிறேன். என்ன நீங்க சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுங்கன்னு கேட்குறாங்க. அந்த கேட்கறதுக்காக போராட்ட களத்தில் ஈடுபடுவர்களை வலுக்கட்டாயமாக அன்றைக்கு இப்போ ஏதோ பெண்காவலர்கள்லாம் கூட ஃபிசிக்கலாக தூக்கி இது அரெஸ்ட் பண்ணாங்க, கைது செய்து. ஏதாவது முன்ன போராட்டம்லாம் இருந்தால் காலையில் கைது பண்ணிவிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு 3 வேளை இந்த உணவு எல்லாம் கொடுத்துட்டு மாலை விட்டுருவாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஊராக நேற்றைய தினம் 2 நாட்களுக்கு ஒரு நாளேட்டில் படித்தேன், டீசல் தீர்ற வரையில் அவர் எடுத்து செல்ற வாகனத்தினோட டீசல் தீர்ற வரை ஊரை சுற்றி காமிச்சாங்க. அது என்ன பழக்கம்? அது இந்த பெண் பிள்ளைகளை கொண்டு போய் நடு ரோட்ல இறக்கி விட, கண் இல்லாதவர்களை, பிளைண்ட், அந்த ஆசிரியர் கண்ணு தெரியாத மக்களை எல்லாம், பார்வையற்றவர்கள் எல்லாம் இயற்கை உபாதைகளை அதை இது செய்ய கழிப்பதற்கு கூட வழி இல்லாமல் செஞ்சாங்க. அப்புறம் கிளாம்பாக்கத்தில் கொண்டு விட்டாங்க, வெளியூர்களில் கொண்டு போய் விட்டாங்க என்றெல்லாம் செய்திகள் படிக்கிறோம். பேசுவோம். தோழர் லட்சுமி சீனிவாசன், நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறது மிகுந்த மனவலியோடு கேட்குறேன். தோழர், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு விதவை, சின்ன பிள்ளைகளை வைத்து கொண்டு ஏராளமான எங்களுடைய தோழர்கள் சகோதரி பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒரு மதிப்பில் கூட அந்த அரசு பார்க்கவில்லை. அவர்கள் கழிப்பிடங்களுக்கு செல்வதற்கும் மூடப்படுகிறது ரிப்பன் மாளிகையில். இது திராவிட இயக்கம். நீங்கள் என்னெல்லாமோ செய்து பார்க்கின்றீர்கள், சாலைகளிலே படுத்திருக்கிறீர்கள், உண்ணாவிரதம் இருக்கின்றீர்கள், அவமானத்துக்கு உள்ளாக இருக்கிறீர்கள். இன்றும் கூட அந்த 23,000 கையில் கிடைக்கக்கூடிய 16,000 தான் பிடித்தெல்லாம் போக. இப்போ இத்தனை போராட்டத்தின் உங்களுடைய இறுதி இலக்கு என்னது தோழர் லட்சுமி நாராயணன்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். தோழரே, எங்களோட இறுதி ஒற்றை கோரிக்கை மட்டும்தான். எங்களோட பழைய வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. நான் எங்களோட 23,000 ரூபாய் சம்பளம் எல்டிசி சார்பாக எங்களுக்கு வாங்கி கொடுத்த சம்பளம், அந்த சம்பளத்தையும் எங்களுக்கு திருப்பி கொடுங்க. அந்த ஒற்றை கோரிக்கை மட்டும்தான் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிறோம். அரசாங்கம் எல்லாருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் தோழரே. சரி, இப்போ லட்சுமி அம்மா, இப்போ உங்களோட தொடர்ந்து பாரிய அழுத்தத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய சகோதரிகள் நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்க பல பேர் விதவையாக இருப்பாங்க, பல பேர் வறுமையாக இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி சாப்பிட்றாங்கம்மா? தோழரே, இப்போ 5 மாதமாக எந்த பிள்ளைங்களும், பாதி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகல, பாதி பிள்ளைங்க காலேஜுக்கு போகல.
அவங்களோட கனவை தொலைச்சிட்டு இப்போ அவங்க வேலைக்கு போகிறாங்க தோழரே. 4000 ரூபாயும் 5000 ரூபாய்க்கும் வேலைக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். நானே அந்த வேலையை தான் செய்கிறேன். என் குழந்தை காலேஜ் படிக்குது 3வது வருஷம். அவளோட போட்ஸு கனவை தொலைச்சிட்டு என் குழந்தை வந்து 6000 ரூபாய் 7000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு 4500 ரூபாய் வாடகை கட்டுறா. சொல்லுங்க தோழர் சொல்லுங்க. அந்த வாடகை கட்டுறா. கரண்ட் பில்லு நாங்கள் கொடுத்துட்டு அதில் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நான் இந்த போராட்ட காலத்தில் நான் இருக்கிறதுனால என்னால் எங்கேயும் போக முடியல. இதே மாதிரி 80% பெண்கள் நாங்கள் தான் இருக்கிறோம். மாநகராட்சிக்குள்ளே 80% பெண்கள் நாங்கள் விதவோ கணவனால் கைவிடப்பட்டவங்க தான் இருக்காங்க. எல்லாருமே இந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது இல்லாமல் சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்கிறவங்களும் அக்கா வீட்டில் கடை வாங்கலாமா, அக்கம் பக்கம் கடை வாங்கலாம். ஏன்னா வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் கடன் ஒன்று கொடுப்பாங்க. அதுவும் இப்போ யாரும் தர்றதில்லை. இப்போ கொடுத்த கடனுக்கே அவங்க ஃபோனை போட்டு ரொம்ப பேசிட்டு எங்கள் கடனை திருப்பி கொடுங்க அப்படின்ற ஒரு இதுக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. இதுக்கு தான் நாங்கள் அரசாங்கிட்ட ஒரே கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் ஊருக்கே நல்லது செய்கிறீங்க, நான் இன்னைக்கு மாநாடு நடத்துகிறீங்க, மாதத்தில் அங்கங்கே போய் பார்க்குறீங்க கொள்றீங்க. ஒரு பக்கம் எங்கள் தூய்மை பணியாளர்கள் பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்து எங்களுக்கான கோரிக்கையை நீங்கள் ஏற்று எங்களோட யூனியன் மூலமா எங்களோட தோழர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் வேலையை உங்களுக்கு திருப்பி தரோம், நீங்கள் வேலைக்கு போங்கன்னு அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் 5 மாதமாக 154 நாளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அவர் வார்த்தை அவங்க கண் பார்வைக்கு இது போச்சான்னு எனக்கு தெரியல. தடையாக நிற்கிறது யார் இதில்? முதல்வரை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். ஐஎஸ் ஆஃபீஸர் குமரகுருவையோ இல்லை கார்த்திகேயனோ நாங்கள் கொண்டு வரல. நாங்கள் கொண்டு வந்தது மு.க. ஸ்டாலின் ஐயாவை தான் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அப்போ எங்கள் கோரிக்கையை தலையிட வேண்டிய பொறுப்பு முதல்வர் ஐயாவுக்கு இருக்குது. எங்களோட ஒற்றை கோரிக்கை, எங்கள் வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. எல்லா துறையிலும் கூப்பிட்டு பேசுகிற மாதிரி எங்கள் யூனியனை கூப்பிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அந்த ஒற்றை கோரிக்கையோடு தான் ஐயா நாங்கள் இங்கே உண்ணாநிலை போராட்டத்தில் உட்கார்ந்துருக்குறோம். அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர்ற வரைக்கும் நாங்கள் இங்கே எழுந்திருக்கிறதா இல்லை. இப்போ லட்சுமி சீனிவாசன், இப்போ இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் இப்போ எவ்வளவு பேர் கலந்துருக்கிறீங்க? மீதி உள்ளவர்களுக்கு அந்த உணவெல்லாம் சாப்பிட்றதுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி வழிமுறைகள் இருக்கிறது? கையில் உங்கள்கிட்ட காசே இல்லை, ஒரு ரூமில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, வயசுக்கு வந்த பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு அது வேலை செஞ்சு அந்த பணத்தில் 100 ரூபாயை வச்சு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. கேட்பதற்கே ரொம்ப மனசு வலிக்குது தோழர் லட்சுமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற செலவுகளுக்கு அந்த உண்ணாநிலை அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கா, இல்லது வேறு ஏதாவது என்ன மாதிரியான வசதிகள் யார் செஞ்சு கொடுக்குறா உங்களுக்கு? தொடர யூனியன் மூலயமா 2 மாதமாக எங்களுக்கு மளிகை ஜாமான் கொடுத்துருக்காங்க. அந்த மளிகை ஜாமான் மூலயமா தான் நாங்கள் அந்த அரிசி பருப்பு அதை வச்சு நாங்கள் ஒரு 4 மாதமாக நாங்கள் தள்ளிட்டோம். பசங்க கொண்டு வர காசுல 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு, அதை சிக்கனமாக செலவு பண்ணிட்டு நாங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்குன்னு வேற ஹெல்ப் பண்ண யாரும் கிடையாது. ஆனால் கடங்காரங்க கடன் கேட்க மட்டும் தான் வந்து நிற்கிறாங்க, தவிர உதவி செய்ய யாரும் வரல. அதனால நாங்கள் இந்த இது யூனியன் மூலயமா நாங்கள் இது பண்ணிருக்கோம். ஆனால் யூனியனில் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். அந்த யூனியனை வச்சு தான் நாங்கள் இன்னும் நம்பிக்கையாக எங்களோட நம்பிக்கை மனசு நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுக்கு எங்கள் வேலை திருப்பி கிடைக்கணுன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் நிற்கிறோம் தோழரே. சரி லட்சுமி அம்மா, இன்னொரு கேள்வி. உங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை அப்படித்தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைக்கு எங்களோடு பேசிய வழக்கறிஞர் தினகரனும் அவ்வாறு பேசினார். இன்னும் பல இடங்களில் இந்த போராட்டத்தில் இருக்கிறது விளிம்பு நிலை தலித் மக்கள், ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் தான் இருக்காங்க. உங்களை ஒரு மதிப்பே மனித சமூகத்தின் மதிப்பீடு கூட இல்லாமல் நீ எல்லாம் என்னம்மா வா போ அப்படின்லாம் ஒருமையில் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறதாகவும் சில செய்திகள் வருகிறது. அது குறித்து சொல்லுங்களேன். உங்களை அரசு ஊழியர் அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் உங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க லட்சுமி? காவல்துறை எங்களை பண்ணுறது என்னன்னா, இப்போ தோழர் சொன்னாங்க சாப்பாடெலாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. நாங்கள் அரஸ்ட் ஆனதுலேருந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் சாப்பாடுக்கோ பாத்ரூம்க்கோ ரொம்ப கஷ்டம் தோழரே. சரி, நான் ரொம்ப கஷ்டம். அங்கே போய் உட்காந்துட்டு நாங்கள் சாப்பாடு நாங்கள் கேட்டால் கூட சரி உட்காருங்க வருவாங்க அப்படின்றாங்க. 2வது அவங்கள பிடிச்சிட்டு கொண்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மறைவான பாகத்தை ரொம்ப தாக்குறாங்க தோழர்களை, பெண் தோழர்களை ரொம்ப தாக்குறாங்க. ஏன்னா இதுலேயும் நாங்கள் தாக்கலுக்கு ரொம்ப இப்போ ஆளாயிருக்கிறோம். நேற்று ஒரு சகோதரி பீச்சிலேருந்து கொண்டுட்டு வரும்போது சகோதரி பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. அவங்க பேர் சாந்தகுமாரி. இழுத்துட்டு வந்து பஸ்ஸில் அப்படியே ஏற்றுறாங்க.
அவங்க ஒரு சுகர் பேஷண்ட் அவங்க ஏற்றுறாங்க. அதுதான் சொல்ல நாங்கள் வந்து வறுமையில் கஷ்டப்படுறோம். காவல்துறையெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். நான் வறுமைக்கிட்டையும் மோத வேண்டியதாக இருக்குது. வெளியே போராட்டம்னு போனால் காவல்துறைங்கிட்டையும் நாங்கள் அவங்க பண்ணுறதெல்லாம் நாங்கள் சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? சரி, ஓட்டு போட்டுட்டோம், முதல்வரை நம்பிட்டோம். இப்போ இந்த லட்சுமி கடைசியா ஒரு கேள்வி. நேற்றைக்கு நான் ஒரு படம் ஒன்று பார்த்தேன் வீடியோவில். அதில் வந்து ஆண் காவலர் தான் பெண் பிள்ளைகளை உள்ள தள்ளுறாங்க. பெண் காவலர்கள் யாரும் இல்லையா லட்சுமி அம்மா? பெண் காவலர்கள் வந்து ஆண் காவலர்கள் உள்ள தள்ளுறாங்கன்னா பெண் காவலர்கள் இல்லையான்னு சொல்லி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் தோழரே பதில் கொடுக்கணும். சரி சரி சரி. திரு பாபு சார், ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது. நீங்கள் சொல்லுங்கள் பாபு சார். இப்போ என்னதான் உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம்? இந்த சமவேளை இப்போ காலம், அரசினுடைய காலம் முடிய போகிறது. இன்றைக்கு நாளை புதிய ஆண்டு. இன்றைக்கு இரவு கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விடும். ஆனால் ஜாக்டோஜியாவோ, தூய்மை பணியாளர்களோ, அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் வீடுகளெல்லாம் இன்றைக்கு ஒரு கருப்பு தினமாக இந்த ஆண்டு கழிகிற கடைசி அந்திம வேளையில் இருக்கிறோம். திரு பாபு, உங்களுடைய கருத்தை நிறைவு கருத்தாக வைங்க. தற்போது இன்று மதியம் வந்து முதல்வர் அவர்கள் ஜனவரி 6ஆம் தேதி அந்த ஓய்வூதிய குழுவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார். நம்பிக்கையான ஒரு இதை எதிர்பார்த்திருக்கிறோம். மேலும் புத்தாண்டு அன்று ஒரு புதிய செய்திகள் வரும் என்று மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் அறிவித்துள்ளார். இந்த 2 நிகழ்வுகளும் நடந்தால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவரது கோரிக்கைகள் நிறைவேறினால் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தால் இந்த போராட்டங்கள், வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே இந்த போராட்டங்கள் ரத்து செய்யப்படும். இல்லை என்றால் தொடர்ந்து காலவரையற்ற போராட்டம் என்பது தற்போது ஜாக்டோஜியோவும் போட்டோஜியோவும் ஒரே தேதியை அறிவித்துள்ளது. இந்த தடவை கிட்டத்தட்ட ஜனவரி 6ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு அரசு இயந்திரங்கள் அனைத்துமே நிறுத்தப்படக்கூடிய அந்த ஒரு கால சூழ்நிலைகளை தரப்பட்டுள்ளோம். தொடர்ந்து எங்களுடைய போட்டோஜியோவானது மாநில மட்டம் குழு எந்த அளவில் போராட்டங்களை கொண்டு வழிநடத்தலாம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 4ஆம் தேதி, வருகிற 4ஆம் தேதி, 5ஆம் தேதி சென்னையிலே கூட்டம் வைத்துள்ளோம். அந்த கூட்டத்திலே எடுக்கக்கூடிய முடிவின்படி போராட்ட யுத்திகளை தேர்வு செய்வோம். அந்த யுத்திகளின் மூலமாக இந்த போராட்டத்தை மேலும் வலு சேர்க்க தயார் நிலையில் உள்ளோம் நாங்கள். சரி, பெருமாள் பிள்ளை சார், இப்போ இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் நான் பேசுகிறேன். இப்போ அந்த தூய்மை பணியாளர் அன்பு சகோதரி தோழர் லட்சுமி அம்மாவுடைய கண்ணீர் வரக்கூடிய கதை ரொம்ப பாவம். அதாவது வயசான பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இதே நிலை உங்களில் செவிலியர்கள்னு இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. உங்கள் செவிலியர்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 18,000 ரூபா. ஆனால் அரசு எவ்வளோ இருக்கு? 40,000 சேலரியை கொடுத்துருக்காங்க. இந்த சகோதரிகள் 23,000, இப்போ அதுவும் 16,000. ஒரு நாளைக்கு 500 ரூபா. வீட்டு வாடகைக்கு 200 ரூபா போயினா என்ன சாப்பிட முடியும்? இப்போ மருத்துவர்கள் உங்களுக்கு 40,000 ரூபா குறையப்பட்டிருக்கிறது. ஒரு பெருந்த கண்ணியத்துக்குரிய போஸ்ட் நடு ரோட்டில் கொண்டு இழுத்து விட்டாங்க. இப்போ சொல்லுங்க, என்ன செய்யலாம்? ஆட்சி முடிய போகுது. ஆமாம் ஆமாம். முதல்ல இந்த அரசுக்கு கொரோனா என்ற பெயரை உச்சரிக்கவே தார்மீக அடிப்படையில் தகுதி இருக்குதா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். ஒட்டுமொத்த மருத்துவர்களும் கேட்குறோம். ஏன்னா கொரோனாவுக்கு பிறகும் மருத்துவர்களை அங்கீகரிக்க தவறிய ஒரே மாநிலமாக நாட்டிலேயே தமிழகம்தான் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதே போல அன்னைக்கு நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கொரோனா பேரிடரில் உயிரிழக்கும் மருத்துவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு குரல் எழுப்பினார் 2020. ஆமாம். ஆனால் அவர் ஆட்சியில் அமர்ந்த பிறகு ஒரு குடும்பத்துக்கு கூட 10 காசு கூட நிவாரணம் தரப்படவில்லைங்கிறதான் வருத்தமான உண்மை. எவ்வளோ பெரிய. அதுலேயும் குறிப்பாக 11 அரசு மருத்துவர்கள் உயிரிழந்திருந்தாலும் அதில் டாக்டர் விவேகானந்தன் குடும்பம் ஏழ்மையில் வாடுறாங்க. அவங்க குழந்தைங்களோட மாண்புமிகு அமைச்சரை வந்து பல தடவை நேரில் சந்தித்து கேட்டோம். அப்போது ஒரு வாரத்தில் ஆர்டர் வந்துடும், செக்கு கொடுத்துருவோம் எல்லாமே சொன்னாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் தரல. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டுச்சு அரசு வேலை வழங்கணும்னு, தரல. சட்டசபையில் திருமதி வானதி சீனிவாசன்
இது தொடர்பாக கேள்வி எழுப்புறாங்க. அப்போது அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள் உண்மையிலேயே ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் வலிப்பதாக இருந்தது. என்னன்னா, டாக்டர் விவேகானந்தனுக்கு 2 மனைவிகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், சட்ட சிக்கல், அதனால தான் அரசு வேலை தர முடியலைன்னு 100% தவறான தகவலை அங்கே பதிவிடுகிறார். இது தொடர்பாக ஆர்டிஐ மூலம், அதாவது திவ்யா விவேகானந்தனை தவிர வேறு யாரேனும் வாரிசு உரிமை கோரியுள்ளார்களா என்று கேட்டதுக்கு வேறு யாரும் இல்லைன்னு தெளிவாக வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இது தொடர்பாக வருத்தம் தெரிவிக்கலைங்கிறது கூட எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு தீர்வு வேணும், நிவாரணம் வேணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இப்போ இந்த நேரத்தில் எனக்கு லக்ஷ்மி அம்மாள் சொன்ன இதுதான், லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் அவங்க பேசின கருத்து எனக்கும் உடன்பாடு உண்டு. என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஷயங்கள் நம்முடைய முதல்வர் கவனத்துக்கு போயிருக்குமா? எங்களுக்கு 100% அந்த சந்தேகம் இருக்குது. முதல்வர் கவனத்துக்கு சென்றிருந்தா ஒட்டுமொத்த ஸ்டேட்ல, அதாவது நம்முடைய முதல்வர் பதவியேற்றப்போ இதுவரை எந்த முதல்வரும் சந்தித்திராத அளவுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது, அதாவது நிதி சுமையை விட சவாலாக இருந்தது கொரோனா தான் அன்னைக்கு. அப்படிப்பட்ட நிலையில் அரசுக்கு உறுதுணையாக இருந்த மருத்துவர்களை எப்படி முதல்வரால் மறக்க முடியும்? கண்டிப்பா மறக்க முடியாது. அப்போ முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படவில்லைன்னு தான் நாங்க நினைக்கிறோம். கொண்டு செல்லப்படலைன்னா அப்போ எப்படி முதல்வராக இருக்க முடியும்? இந்த இவ்வளோ செய்திகள் வருது, கொண்டு யார் செல்றது? வீட்டில் தான் டெலிவிஷன் ஓடிக்கிட்டே இருக்க சார், கையில் இருக்க யார் கொண்டு செல்ல? இல்ல, உயர் அதிகாரிகள் யாரோ தவறான தகவல்களை சொல்லி அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்கிறதா உண்மை. அடுத்தது ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். புதிதாக அரசு மருத்துவமனைகளை துவங்குவதில் காட்டும் அக்கறையை, ஆர்வத்தை அந்த மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை நியமிக்காம எப்படி உரிய மருத்துவ சேவையை கொண்டு செல்ல முடியும்? எவ்வளவு பேர் பற்றாக்குறை இருக்கு? இல்ல, இது புதிதாக திறக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் எல்லாமே போஸ்டிங் போடாம, அதுல போஸ்ட் உருவாக்காம ஏற்கனவே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், உதாரணத்துக்கு சேலம் அம்மாப்பேட்டை அரசு மருத்துவமனை, திருநெல்வேலி கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை, இங்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் இருந்து, திருநெல்வேலியில பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டெய்லி 25 மருத்துவர்கள், 40க்கு மேற்பட்ட செவிலியர்கள் மெடிக்கல் காலேஜில் இருந்து அங்க டெபுடேஷன். அதே மாதிரி சேலம் அம்மாப்பேட்டைக்கு 8 மருத்துவர்கள், பல்வேறு ஸ்பெஷலிஸ்ட், மகப்பேறு மருத்துவர்கள், குழந்தை நல மருத்துவர் உட்பட டெய்லி 8 பேர் இங்க டெபுடேஷன்ல. அப்ப ஏற்கனவே மெடிக்கல் காலேஜஸ்ல நமக்கு ஒர்க்லோடு அதிகம். அதுவும் நம்முடைய அமைச்சருடைய கூற்றுப்படி பார்த்தால், தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு அரசு மருத்துவமனைகளை நாடும் நோயாளிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதுன்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு ஏற்றாற்போல் எல்லாமே குறைந்தபட்சம் 2 மடங்காக அதிகரிக்கணும். ஆனா அதிகரிக்காம நீங்க இங்க இருக்கிறவங்கள மற்ற இடங்கள்ல டெபுட் பண்றீங்க. அப்ப எப்படி உரிய சேவையை வழங்க முடியும்? அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஏற்கனவே அரசாணை 354 பத்தி சொன்னேன். அதாவது கலைஞர் வழியில் நடக்கும் ஆட்சின்னு பெருமையாக தெரிவிக்கிறீங்க. ஆனால் மகன் முதல்வராகவும் பேரன் துணை முதல்வராகவும் இருக்கிறப்போ கலைஞர் போட்ட அரசாணைக்கு தடை போடுவது, அரசாணை 354 புறக்கணிப்பது ஏன்? அதே போல தமிழக மாணவர்கள் எல்லாருமே தன்னை அப்பா என்று அன்போடு பாசமாக அழைப்பதாக நம்முடைய முதல்வர் தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் தன்னுடைய அப்பாவின் அரசாணையே புறக்கணிப்பது ஏன் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளது. எனவே நம்முடைய முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு இது கொண்டு செல்லப்பட்டு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். சொல்லுங்க சார், நிறைவு கருத்து. டாக்டர் பல விஷயங்களை சொன்னார். இந்த டாக்டர் படிப்பு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட் என்கிற ஒரு தேர்வு முறை, இதை கடுமையாக எதிர்ப்பது யார்? இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்காக எத்தனை விதமான போராட்டங்களை மேற்கொண்ட, சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க, கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க, போராட்டங்கள் நடத்தினாங்க, மத்திய அரசு கிட்ட போய் முறையிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நீட் என்பது எதற்காக? மருத்துவர்களை உருவாக்க, புதிய மருத்துவர்களை உருவாக்க. இருக்கும் மருத்துவர்களுக்கு வேலை. அதான் நான் என்ன சொல்கிறேன், இருக்கும் மருத்துவர்களை உருவாக்குகின்ற இந்த பாடத்துக்கு தொடர்பாக இவ்வளவு போராட்டம் மெனக்கெடுகிறீர்களே, அந்த பணியில் உள்ள மருத்துவர்களுடைய அடிப்படை தேவைகளை கவனித்தீர்களா? அவருடைய கண்ணீரை கவனித்தீர்களா? அவருடைய வேதனையை புரிந்து கொண்டீர்களா? இதுதான் அடிப்படை கேள்வி. அதுக்கே எங்கே போச்சு? ஒன்று. ரெண்டாவது, சம ஊதியம் சம வேலை அந்த இது இருக்கு இல்லையா, அந்த திட்டத்துக்கு நிறைவேற்ற வேண்டும்னு சொன்னது யார்? நீதிமன்றம். அதை எதிர்த்து மேல்முறையிட்டது யார்? இதே திமுக அரசு. எவ்வளோ வேதனை இருக்கும்? இது ஒரு பார்வை. ரெண்டாவதுங்க,
ஒரு தூய்மை பணியாளர்களுடைய வேதனை பற்றி சகோதரி சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள, ஏன்னா இது யதார்த்த இன்று களத்தில் இருக்கு. எத்தனையோ தூய்மை பணியாளர்கள் கூட்டத்தில் நான் பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க ஒரு பத்திரிகையாளர். நகைகள் தொலைச்சு போடும், குப்பையில் போட்டுருவாங்க. அதையெல்லாம் மீட்டு பல சவரன் நகைகளை மீட்டு உரிய இடத்தில் ஒப்படைத்து, காவல்துறையை ஒப்படைத்து உரியவர்களுக்கு போய் உதவியவர்கள் ஏராளமான தூய்மை பணியாளர், கண்ணியத்துக்குரியவர்கள். நான் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் தூய்மை பணியாளர் சொன்னாங்க, எங்களை இரவு நேரத்தில் பணியாற்றும் போது பாலியல் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இருக்கும். ரொம்ப வேதனை இருக்கும். என்ன சொன்னாங்கன்னா, குடிச்சிட்டு வருவான், அதுவே இந்த அரசாங்கத்தினுடைய அவல நிலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் குடிச்சிட்டு பணத்தை காமிச்சிட்டு வரையான்னு கேட்பாங்க. எவ்வளவு வேதனை. அவங்க பிழைப்புக்காக நம்மளுடைய நகரத்தை தூய்மைப்படுத்துகிற அவர்களுக்கு இந்த மாதிரியான கொடுமை நடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சில அரசியல்வாதிகள் சொல்றாங்க தேர்தல் காலத்தில் இந்த போராட்டம் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள். இப்போ இது எப்போ, எந்த தேர்தல் காலத்தில்? ஒரு தேர்தல் காலத்தில் இல்லை. இதே பல ஆண்டுகளாக நடத்தப்படுகிற போராட்டத்தை இது தேர்தல் காலத்தில் நடத்துகிற கொச்சை போராட்டம், தேர்தல் காலத்தில் இப்படியெல்லாம் போராட்டம் நடத்துவாங்க, தூண்டிப்பட்டு நடத்துகிறாங்கன்னு ஒரு கொச்சைப்படுத்துகிறாங்க. இது எந்த அளவுக்கு போராடுகிறவர்களுக்கு வேதனை தரும் என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது இது போன்ற விஷயத்தில் தமிழக அரசு கவனம் செலுத்தாவிட்டால் கேள்விகள் கேட்கப்படும், இதற்கான விலையை அரசு தரக்கூடும் அப்படின்னு நம்ம பெருமாள் பிள்ளை. இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய ஊதிய கோரிக்கை மற்ற விஷயத்தை தாண்டி இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிற மட்டும் சொல்லுங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதாவது அரசு மருத்துவர்களுடைய தேவை ஒவ்வொரு மருத்துவமனைகள்லேயும் முக்கியம் அப்படிங்கிறத கொரோனாவுக்கு பிறகு புரிஞ்சுக்கல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், கொரோனாவுக்கு அப்புறம் அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக அன்னைக்கு கொரோனா சமயத்தில் பிரசவ வலியோடு வந்தவங்க எத்தனை பேர் அரசு மருத்துவமனைகளை கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும், மறக்கவே முடியாது அவங்க வாழ்க்கையிலே. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு நோயாளிகள் அதிகமாக வர்றாங்க. ஆனால் இந்த அரசு உண்மையிலேயே முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாத நிலையில், போதிய ஊதியம் தரப்படாத நிலையில், தன்னுடைய பதவியே தற்காலிகமாக இருக்கும் நிலையில் இத்தனை சாதனைகள் படைத்திட்டு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை, உண்மையிலே இந்த அரசு இந்த சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று 100% ஆர்வத்தோடு இருப்பதாக இருந்தால் உடனடியாக நாங்கள் விடுக்கும் கோரிக்கைகள், அதாவது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். மருத்துவர்களுக்கு ஏற்கனவே அளித்த வாக்குறுதி, செவிலியர்களுக்கு ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். மேலும் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்து இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு உடனடியாக முதல்வர் தன் கைகளால் அரசு வேலையையும் நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். லட்சுமி அம்மா, நிறைவு கருத்து. இந்த இறுக்கமான மனம் பதபதைக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெயா தொலைக்காட்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்குது. அரசினுடைய தலைமைச் செயலகத்திலிருந்து எங்களுடைய நேரடி ஒளிபரப்பு மிக கவனமாக கவனிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு வரலாற்றில் தொடர்ந்து ஏழைகளுக்காகவும் அபலைகளுக்காகவும் நாங்கள் மட்டுமே இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறோம். அரசுக்கு உங்களுடைய வேண்டுகோளை வையுங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கருத்தா லட்சுமி. அரசுக்கு வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான். எங்கள் 80% பெண்கள் நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் வேலையை திருப்பி கொடுத்து எங்கள் பசங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு முன் உதாரணமாக நிற்கணும்னு எங்களோட வேண்டுகோள் இருக்குது. உடனடியாக எங்களோட தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை எங்கள் மாநில தலைவர் பாரதி அவர்களை கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவாக, நாளைக்கு புது புத்தாண்டு ஆரம்பிக்கிற நேரம் எங்களோட நாளாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எங்களோட முதல்வர் எங்களை புத்தாண்டு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியோட உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல உற்சாகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நான் கேட்குறது ஒன்று தான், எங்களோட பெண்கள் சார்பாக நான் கேட்குறது, எங்களோட வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. நான் உடனே எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்க. நான் எல்லா தோழர்களும் இன்றைக்கி மண்டபத்தில் அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தமிழ்நாடு அரசு சொல்லணும்னு இந்த ஜெயா டிவி சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி தோழரே. வணக்கம் நேயர்களே. இன்னும் சில மணி நேரத்தில் புத்தாண்டு பிறக்க போகிறது.
தேவாலயங்கள், திருக்கோயில்கள் எல்லாம் வழிபாடுகளும் ஆரம்பிக்க போகிறது. ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி இந்த ஆண்டினுடைய நிறைவும் முதலுமான நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு மனநிறைவோடு ஒரு நெறியாளராக இந்த நிர்வாகத்திற்கு இந்த ஆண்டு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த பணியை மிக மகிழ்ச்சியோடு இறைப்பணியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கைகள் எந்த விதமான உறுதுணையும் இல்லாத விதவைகள், அனாதைகள், யாசிப்போர்கள், அபலைகள், மருத்துவத்துறை செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுக்குமான ஒரு அற்புதமான உரிமை குரலாக ஜெயா ப்ளஸ் தொடரும். அந்த பணியில் ஒரு எளிய ஊழியனாக நானும் இணைந்திருக்கிறேன். இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நெருங்கிவிட்ட நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே உங்களிருந்து நான் விடைபெறுவதற்கு முன்பு எமது நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட எங்களுடைய மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பாக்கியா, அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர் டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதே போன்று பாபு அவர்கள், நெல்லையிலிருந்து பொதுச் செயலாளர் ஆசிரியர் பேரவை, அன்பு சகோதரி வணக்கம், அன்பு சகோதரி லட்சுமி சீனிவாசன் அம்மா வணக்கம். உங்கள் அனைவரிடமிருந்து நான் மிகுந்த பணிவோடு விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் சுஃபியான். நன்றி.